ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நவ துவாரகை யாத்திரை போறதுக்கு நம்ம எல்லாம் தயாராகியிருக்கோம். அந்த யாத்திரை எப்படி இருக்க போறது, அதற்கு நாம் எவ்வாறு தயாராக வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோ. எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியா நமது இல்லங்களிலும் கோவில்களிலும் குடிகொண்டிருக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சென்று சேவிக்க வேண்டும். அண்டால் அப்படித்தானே சொல்றோம், சென்று சேவிக்க வேண்டும். நாம போய் சேவிக்கணும் பெருமாளை சேவிக்கிறதுனால நமக்குத்தான் நன்மை. அந்த அச்சாமூர்த்தியில் எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் ஆழ்வார்கள் பாடியதனால் அந்த எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயில்கள் திவ்ய தேசமாயின. ஆழ்வார்கள் பாடின பாடல்கள்லாம் திவ்ய பிரபந்தமாகவும், எந்த எம்பெருமானை ஆழ்வார்கள் பாடினார்களோ அந்த திருத்தலங்கள் திவ்ய தேசங்களாகவும் உள்ளது. எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆழ்வார்கள் தன்னுடைய சுய முயற்சியினால் அந்த அறிவை அடைந்து கவிதை பாடவில்லை. எப்படி பாட்டுனா, மயர்வர மதிநலம் அருளப்பெற்று, எம்பெருமானால் ஒண்ணுமே தெரியாம இருந்தோம், திடீர்னு பார்த்தா அவளுக்கு எம்பெருமானுடைய அருளினால் அவர்கள் அந்த ஞானங்களை பெற்று பாடினார்கள். அப்போ மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற அந்த ஆழ்வார்கள் எம்பெருமானை பாடிய திவ்ய தேசங்கள், எம்பெருமானை பாடிய திருத்தலங்கள் திவ்ய தேசங்களாக மாறி இன்றும் நம்மை உய்வித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமானது கண்ணன் எம்பெருமானுடைய துவாரகை. அந்த துவாரகைக்குத்தான் நாம யாத்திரை செல்ல உள்ளோம். துவாரகையோட பெருமைதான் என்ன அப்படின்னு பார்த்தா, முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அயோத்தியா, மதுரா, மாயான்றது ஹரித்வார், காஷி, காஞ்சி, அவந்திகா அதாவது உஜ்ஜைன், துவாரிகா. அதுல துவாரிகான்னு சொல்லக்கூடிய இந்த துவாரகை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்தி தரும் க்ஷேத்திரம். கண்ணனெம்பெருமான் ஆட்சி செய்த பிரதேசம். எப்போது ஜராசந்தனால் தொல்லைக்கு அந்த மக்கள் ஆளானார்களோ அப்போ என்ன பண்ணார், எம்பெருமான் ஒரே நாள்ல இந்த துவாரகையை நிர்மாணித்தார். கடலரசனிடமிருந்து நிலத்தினை பெற்று இந்த துவாரகையை நிர்மாணித்தார். ஒரே ராத்திரியில எல்லாரும் இங்க வந்து குடிபெயர்ந்தார்கள் அப்படின்றத பாகவதம் நமக்கு அழகாக காட்டுறது. அதுவும் இப்ப போகக்கூடிய இந்த துவாரகை யாத்திரை கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்கள் நாம் பயணிக்க உள்ளோம். எவ்வளோ? 2000 கிலோமீட்டர் மொத்தம். அப்போ அதற்கு ஏற்றாற்போல் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி தயார்படுத்திக்கலாம்? ஏற்கனவே உங்களுக்கு என்னென்னலாம் பொருள்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான மாத்திரைகள், மருந்துகள், தேவையான துணிமணிகள், அந்த லக்கேஜ் கூட சின்னதாகவும் இருக்கணும், காம்பேக்டா இருக்கணும். உங்களுக்கு தேவையானது இருந்தா போதும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வராதிங்க. நகைகள்லாம் எடுத்துட்டு வராதிங்க. முக்கியமா மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு யாருக்குன்னா தேவைன்னா அதை எடுத்துட்டு வந்துருங்க. அந்தந்த இடங்கள்ல எல்லாமே சௌகரியங்கள் செய்து தரப்படும். யாத்திரையினாவே என்ன, நம்மளுடைய சுகங்களை விட்டொழித்து எம்பெருமானை அடைதல், எம்பெருமானை தரிசித்தல் தான். அப்போ அங்க போய் இங்க அகங்களில் இருக்கின்றார் போலவே எல்லா சௌகரியங்களும் கிட்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. பயணத்தின் போதும் சரி, தங்கக்கூடிய இடத்திலும் சரி, முடிந்தவரை நல்ல சௌகரியங்கள் செய்து கொடுக்கப்படும். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஏதாவது குளறுபடிகள் நடக்கலாம். இயற்கையா வேற எதனா கிடைக்காம போகலாம். இல்ல இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஏதாவது உபாதைகள் ஏற்படலாம். அப்போ அதை எல்லாத்துக்கும் தயாரா கொஞ்சம் தியாக மனப்பான்மையோடு வரவா. எல்லாருமே பார்த்தேன்னா வயசானவாதான், 60 வயசுல இருந்து தான் வரா. 60ல இருந்து 75 வயசு வரைக்கும் உள்ள யாத்ரீகர்கள் வரப்போறா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம
நம்ம தியாக மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். பெருமான் சொல்லும் போதே தியாக மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். தியாகம்ன்றது என்னன்னா, நமக்கு நம்மளால முடியும், முடிந்த போதும் நம்ம கிட்ட பலவான் ஒரு பெரிய பயில்வான் இருக்கான், இருந்தாலும் சண்டை போடாம ஒதுங்கி போறான், அது தியாகம். அந்த மாதிரி நம்ம கிட்ட சக்தி இருக்கு, சண்டை போட முடியும், அடிச்சு பிடிச்சு எல்லாத்தையும் கேட்டு வாங்க முடியும், பேச முடியும். இருந்தாலும் நம்மளோட குறிக்கோள் என்னன்னா, எம்பெருமானை தரிசிக்க வேணும். கண்ணனெம்பெருமான் எப்படியெல்லாம் அங்க சேஷ்டிதங்கள் பண்ணார், ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் உள்ள மகாத்மியம் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அவரை அணுவா அனுபவிச்சு அப்படி சேவிக்கிறதுக்காக நம்ம போறோம். அதுல சின்ன சின்ன விஷயங்களை நாம் மனதில் கொண்டு ஒரு பெருசா அதை எண்ணி பார்க்காமல் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் போறது. சின்ன டீம் தான், 20 பேர் தான் போறோம். இருந்தாலும் நம்ம அந்த தேக அபிமானத்தினால ஒரு சில இடங்களில் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஈகோ கொஞ்சமா வெளில வரலாம். வராமல் பார்த்து கொள்ளுதல் நலம். முடிந்த வரைக்கும் எல்லா விதமான சௌகரியங்களும் ஏற்படுத்தி தரப்படும். இப்போ பஸ்ல போறோம், போகும்போது ஒரு சிலர் முன்னாடி அமர வேண்டி இருக்கும், ஒரு சிலர் பின்னாடி அமர வேண்டி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் எனக்கு என்னுடைய குறிக்கோள் யாத்திரை செல்வது. ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படலாம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேணும். விட்டு கொடுத்து நீதான் உட்காந்துக்கோய, நீதான் இந்த முன்னாடி உட்காந்துக்கோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு விட்டு கொடுத்து நம்முடைய குறிக்கோளான யாத்திரை அப்படிங்கிறது தான். அதாவது யாத்திரைன்னு சொல்லும் போதே பிரஜா நதி வழியாக நாம் எப்படி வைகுண்டத்தை அடைதல், அதுதான் பெரிய யாத்திரையாக குறிப்பிடப்படுது. இந்த யாத்திரை சென்று சேரக்கூடிய ஒரு இடம் வைகுண்டம். ஆனா அந்த வைகுண்டத்தை சேர்றதை விட அந்த யாத்திரையா போறோம் பாருங்க, அதுவே பெரிய பாக்கியம், பெரிய இனிமை. இதை ஆண்டாள் சொல்லும் போது திருமலை யாத்திரையை பத்தி சொல்லுவான். திருமலைக்கு போனோம்னா என்ன பண்றோம், யாத்திரை போறதே ஒரு இனிமை. எம்பெருமானை போய் சேவிக்க போறோம், அது ஒரு இனிமை. எம்பெருமானை சேவிக்க அந்த யாத்திரையா போறோமே, அதுவே ஒரு இனிமை, அதுவே பாக்கியம், அதுவே புண்ணியம். அப்படிங்கிற அதே தான் இங்க துவாரகைக்கு செல்லக்கூடிய நாம் அந்த யாத்திரையே புனிதம், அதுவே குறிக்கோள், அதையே நாம் அடைய போறோம், எம்பெருமானையும் அடைய போறோம். அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துல மட்டும் நம்முடைய குறிக்கோளை கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம், ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்க வேணும், நடக்காம இருக்கிறதுக்கு முயற்சிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஏதாவது நடந்தா பொறுத்துண்டு நம்முடைய குறிக்கோள் எம்பெருமானை தரிசித்தல், யாத்திரை செய்தல் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. வரும்போது சகஸ்ரநாமம் ஏதாவது சொல்ல முடியுவா, அந்த சகஸ்ரநாம புத்தகங்களை கொண்டு வரலாம். மேலும் சுவாமியோட அக்காரக்கனி சுவாமியோட உபன்யாசங்கள் இருக்கும், அதையும் நம்ம செவிமடுக்கலாம். அது இல்லாம ஆகாரங்களுக்காக ஒரு சில எடுத்துட்டு வாங்க, தட்டு டம்ளர் எடுத்துட்டு வாங்க, முடிஞ்சவா எடுத்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்க சௌகரியங்கள் செய்து தரப்படும். இதெல்லாம் என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல என்ன பண்றது, அந்த நேரத்துல அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காகத்தான் நம்ம தயார்படுத்திக்கிறோம், நம்மளை நாமே தயார்படுத்திக்கிறோம். அந்த இடத்துல எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா போகக்கூடிய இடம் ஒரு புதிய இடம், நபர்கள் புதுசு, இடமும் புதுசு, நாகரிகம் அவங்களுடைய கல்ச்சர் புதுசு. அப்போ நமக்கேத்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும்னா பொறுத்துக்கணும்னா அதுக்கு உண்டான தயார்களையும் மனதளவில் தயார் நிலையையும் ஏற்படுத்தி கொள்ள வேணும். அப்படிங்கிறது இங்க மிக மிக முக்கியமான ஒண்ணு. அனைவரும் அப்போ நம்மளுடைய யாத்திரையான 19ஆம் தேதி தொடங்குறோம். அந்த யாத்திரையை தொடங்கிய அன்று மதியம் சுமார் ஒரு 3-3:30 மணி அளவில் நாம எல்லாரும் அகமதாபாத்தை வந்தடைவோம். சென்னையிலிருந்து ஒரு சிலர் வரீங்கோ, பெங்களூர்ல இருந்து ஒரு சிலர் வரீங்கோ. எல்லாரும் அங்க எங்க சேர போறோம்னா அகமதாபாத் ஏர்போர்ட் விமான நிலையத்துல நம்ம எல்லாரும் சேர போறோம். சேர்ந்து அங்கிருந்து முதல் நாள் 2 நாள் கொஞ்சம் நீண்ட பயணங்கள் இருக்கும். ஏன்னா முதல்லயே அந்த பயணங்கள் எல்லாம் முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன பயணங்கள் தான், பெருசா இருக்காது. முதல் 2 நாள் தவிர்க்க முடியாத நீண்ட பயணங்கள் இருக்கும். முதல் நாள் டாக்கூர் அங்க சேவிக்க போறோம். டாக்கூர் சேவிச்சுட்டு அன்று இரவே டின்னர்லாம் முடிச்சுண்டு அங்கிருந்து கோமதி துவாரகாதீஷர் தரிசனம் பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்பிடுவோம். அது ஒரு நீண்ட பயணம். அடுத்தது மறுநாள் காத்தால தான் போய் சேருவோம். நம்ம
அதாவது 19 20ஆம் தேதி காத்தால போய் கோமதி துவாரகாதீஷ் கிட்ட போய் சேர்ந்துருவோம். அங்க இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் தரிசனம் செய்து விட்டு அன்று இரவு ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாள் கிளம்புறோம் பாரு. மறுநாள் காத்தால கிளம்பக்கூடியது ஒரு நெடிய பயணமாக இருக்கும். அந்த பயணம், இந்த 2 பயணங்கள் வந்து நெடிய பயணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பயணங்கள் தான், பெருசா இருக்காது. அந்த 2 பயணங்களையும் பொறுத்து கொள்ள வேணும். ஏன்னா வேற எந்த வழியுமே கிடையாது. இந்த 2 பயணங்கள் தவிர்க்க முடியாது. எல்லா வருகையும் நம்ம சேவிக்கணும்னா கண்டிப்பா இந்த ரெண்டு நீண்ட பயணங்கள் தவிர்க்க முடியாது. மேலும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை பத்தியும் சுவாமியும் நிறைய மகாத்மியங்கள்லாம் சொல்லுவார். அது இல்லாம அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகளையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அது போக போக ஒவ்வொரு இடங்கள்லையும் அதை சொல்லிட்டே வரேன். அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாம். எல்லாரும் செல்வோம், எம்பெருமானை மிகவும் மகிழ்ச்சியுடன் தரிசிப்போம், எந்தவித குறைகளும் இல்லாம. ஏன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தன், புரட்டாசி மாசம் குறையே இல்லாதவன். என்ன குறையே இல்லாதவன்? ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் தான் மகா வாக்கியம். அவன் மட்டும் குறையில்லாமல் இல்லை, நம்மளையும் குறையற்றவனாக மாற்றப் போகின்றவன். நாம போகக்கூடிய அங்க எம்பெருமானை சென்று சேவித்து என்ன பார்க்க போறோம்? நம்ம குறை ஒன்றும் அற்றவர்களாக மாறப்போகின்றோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட குறிக்கோள் எம்பெருமானை சேவிக்க வேணும்ன்றதோட நாம எல்லாரும் இந்த இனிய பயணத்தை மிகவும் பயனுள்ளதாக செய்து கொள்ளலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.